அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ பிஃபோர் ட்ரேடிங் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஃப்ரைடே மார்க்கெட் லீவு. ஸோ அதனால ஃப்ரைடே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகல. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷனோட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் மார்க்கெட் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 180க்கு மைனஸில் க்ளோஸ் ஆச்சு விளக்காம. ஸோ இப்போ வெள்ளிக்கிழமை மார்க்கெட் லீவ். ஸோ சாட்டர்டே சண்டே மார்க்கெட் லீவ். மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கம்பல்சரி மேலே ஏற வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஸோ வெயிட் பண்ணி மார்க்கெட்டை பாருங்க. ஸோ ஏதாவது கால் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடில் கால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நான் வீடியோக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு 9:30 ஓப்பன் ஆகும்போது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி ஷார்ட் போட்டு விட்றேன். ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். நல்ல லெவல் வரும்போது நான் கம்பல்சரி அப்டேட் பண்ணுவேன். ஸோ பை கால் கண்டிப்பாக வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி மார்க்கெட் உள்ள போங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்தர் சில நியூஸ்கள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன நியூஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ தான் கொண்டு வந்திருக்கேன். பஜாஜ் ஆட்டோ என்னன்னா இவங்களோட பைபேக் பண்ண போகிறாங்க பங்குல. ஸோ இந்த பைபேக் என்ன ஆக போகுதுன்னா ஆல்மோஸ்ட் வச்சிருக்க எல்லாருமே அதை கொடுத்துட்டு அகைன் நல்ல ஒரு ப்ராஃபிட் கெயின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ யாராவது வச்சிருந்தீங்கன்னா ஒரு பைபேக் அனௌன்ஸ் பண்ணும்போது கம்பல்சரி வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு லெவலில் கிடைச்சுன்னா கம்பல்சரி கொடுத்துட்டு கூட அகைன் டிஃபரன்ஸ் கிடைக்கும்போது வாங்கலாம். இல்லை ஹோல்ட் பண்ண போகணும்னு நினச்சா ஹோல்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஸோ இது உங்களுடைய ப்ராஃபிட்டை எடுத்துக்கான நேரம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. நல்ல ப்ராஃபிட் வரும்போது கொடுக்கறது தப்பே கிடையாது. ஸோ ப்ராஃபிட் கம்மியாக வந்துச்சுன்னா தயவுசெய்து கொடுக்க வேண்டாம். ஹோல்ட் பண்ணுறது நல்ல ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயம். ஸோ ஹோல்ட் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் அவசரப்பட வேண்டாம். ஸோ இன்னைக்கு பஜாஜோட நம்மளுடைய ஸ்க்ரீனர் பார்த்துலாம். பஜாஜ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 4.72 பிஃபோர் ட்ரேடிங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 10,000 கிட்ட இருக்கு. 9,994. நான் ஆல்மோஸ்ட் 9.2க்கு 9.1க்கு நான் வாங்கியிருந்தேன் மார்க்கெட்டில். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சர்க்கிளில் நான் வித்துட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அகைன் இந்த பங்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த லெவலில் நம்ம பிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க் அதிகம். ஸோ யோசிச்சு உள்ளே போங்க, அவசரப்பட வேண்டாம். ஸோ பைபேக் நடக்கட்டும். என்ன அமௌண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நல்ல லெவல் அமௌண்ட் வந்துச்சுன்னா கம்பல்சரி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற நிறுவனம் தான். ஆல்மோஸ்ட் டிவிடெண்ட் 12 ரூபா கொடுத்துருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிகர லாபம் பார்த்தீங்கன்னா 20% ஏற்றிருக்காங்க. ஸோ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்க லாபத்தை சரிவில் கொடுத்துருக்காங்க, ஏற்றத்தை கொடுக்கல, சாரி. ஸோ சிடிஎஸ் சரிவில் முடிஞ்சிருக்கு. டிவிடெண்ட் இருந்தும் நம்மளுக்கு 12.75 பைசா வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நல்ல டிவிடெண்ட் தான். ஸோ பட் இந்த பங்கை பார்ப்போம் என்ன லெவல் இருக்குன்னு. நான் உங்களுக்கு பிஃபோரே காமிச்சேன். இந்த பங்கெல்லாம் நல்ல ஒரு பீக்கில் போயிட்டு நல்ல கரெக்ஷன் வந்துச்சு. நான் ஒரு 1410க்கு வாங்கி ஒரு 1600 700 சம்திங் நான் வித்துட்டு வெளியே வந்தேன்னு நினைக்கிறேன். ஞாபகங்களை சரியா அப்டேட் பண்ணுற அடுத்த வீடியோவில். பட் கரண்ட்ல இது 1100 கிட்ட போயிட்டு இப்போ 1272 வந்திருக்கு. இன்னைக்கும் ஒரு கரப்ஷன் தான் பிஃபோர் ட்ரேடிங்ல. ஸோ நல்ல ஒரு கரப்ஷன்ல முடிஞ்சிருக்கு. 2.63% கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்ல இதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணிருக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் குவார்டர் அந்த குவார்டர் அண்ட் குவார்டர் ரிசல்ட் பாருங்க. இவங்களுடைய சேல்ஸ் வந்து 304 பிஃபோர் குவார்டர்லி. ஸோ இந்த குவார்டர்லி பார்த்தீங்கன்னா வெறும் 263 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் தான் இவங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இவங்களுடைய எக்ஸ்பென்ஸும் பாருங்க. எக்ஸ்பென்ஸ் 145 147 க்ரோஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு ரெண்டு கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பென்ஸை. அது இல்லாமல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 133 கோடி போன குவார்டர்லி பண்ணியிருக்காங்க. இந்த குவார்டர்லி வெறும் 80 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சரியான சரிவு. ஸோ இயர் அண்ட் இயர் செக் பண்ணும்போது 526 கோடி வந்து பிஃபோர் இயரில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா வெறும் 455 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் நல்ல சரிவில் இருக்குது பங்கு. ஸோ இந்த பங்கை நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல லெவலில் கிடைச்சது எனக்கு. ஸோ நீங்களும் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கம்பல்சரி மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ மண்டேவும் கம்பல்சரி அந்த பங்கு இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி இந்த பங்கை பிடிங்க. இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா கோட்டாக் மஹிந்திரா தான் கொண்டு வந்திருக்கேன். இவங்க Q4 ரிசல்ட் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 426 கோடி வந்து நல்ல ஒரு லாபத்தை பெற்றிருக்காங்க இவங்க. ஸோ நிகர வட்டி வருமானம் வந்து 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய கேண்டல்ஸ்டிக்கு நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ இவங்க ஸ்க்ரீனர் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இவங்களுடைய குவார்டர் ரிசல்ட் பாருங்க. ஆல்மோஸ்ட் 17,507 கோடி இவங்க வந்து பிஃபோர் குவார்டர்லி பண்ணியிருக்காங்க. இந்த குவார்டர்லி ஒரு 300 கோடி எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் தான். பட் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டோட நெட் ப்ராஃபிட் செக் பண்ணீங்கன்னா 4,924 கோடி வந்து பிஃபோர் குவார்டர்லி பண்ணியிருக்காங்க. இந்த குவார்டர்லி 5,423 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அப்சேல் மூவ்மெண்ட்டு, நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் செக் பண்ணும்போது கம்மியாக இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் இயர் பார்க்கும்போது 22,126 கோடி பண்ணியிருக்காங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 19,288 கோடி. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2,800 கோடி வந்து லாஸ்ட்ல தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா உள்ள போகலாம். ஸோ நல்ல சரிவு வரும்போது நான் கம்பல்சரி அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரையும் கோட்டாக் மஹிந்திராவை தொடாதீங்க, வெயிட் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் கிடைக்கும் போது நம்ம உள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பேடிஎம்மோட நியூஸ் தான். எல்லாருக்குமே தெரியும்
பேடிஎம் பேமெண்டோட வங்கி உரிமத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ உங்கள் பேடிஎம்மோட பேமெண்ட் பேங்கை வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. கம்பல்சரி வாய்ப்பு இதில் ஏற்பட்டுட்டு இருக்கு. வெயிட் பண்ணி இந்த பங்கை பிடிங்க. இன்னும் கரப்ஷனாக ரொம்ப 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 வாய்ப்பு அதிகம். வெயிட் பண்ணி பேடிஎம்மை நல்ல லெவல் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கன்சிடர் லெவல் வரும்போது கம்பல்சரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். மண்டே கம்பல்சரி இறங்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல லெவலில் வந்துச்சுன்னா பங்கு பிடிக்கலாம். அது வரையும் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ வாட்ச் பண்ணிட்டு மட்டும் இருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கரப்ஷன் தான் போன வீக்கும் முடிஞ்சுது. கம்மிங் வீக்கும் கம்பல்சரி கரப்ஷனாக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ நல்ல லெவலில் வந்துச்சு பங்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம். அது வரையும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. அடுத்த கட்ட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 959 ரூபா கம்பல்சரி இறங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி இந்த பங்கை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நல்ல லெவல் வரும்போது கம்பல்சரி உள்ள போகலாம். அது வரையும் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டீங்கன்னா கம்பல்சரி பங்குல லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த லெவல் நீங்கள் பிடிச்சிங்கன்னா என்ன ஆகணும், கம்பல்சரி வர வீக் மார்க்கெட் இறங்கிச்சுன்னா இன்னும் கரப்ஷன் அதிகமாக போகும். ஸோ நம்மளுக்கு ஒரு லெவல் கிடைச்சிது, அந்த லெவலை மிஸ் பண்ணிட்டோம். அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. கம்பல்சரி மண்டே போட்டு அடிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். மண்டே இறங்கிச்சுன்னா கம்பல்சரி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டை தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த Q4 பார்த்தீங்கன்னா 651 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிச்சிருக்காங்க. வருவாய் மட்டுமே 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனுடைய நெட் ப்ராஃபிட் நம்ம செக் பண்ணிப்போம். எப்பவுமே பார்க்கறது தான் நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உள்ள போங்க. அவசரப்பட்டு உள்ள போவாதீங்க. பிஃபோர் வீக்கும் கரப்ஷன் தான் கொடுத்துருக்கு. 4586 கோடி வந்து 4586 ரூபா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் நம்மளுக்கு கிடைச்சது ஒரு 3600 கிட்ட. அகைன் நல்ல பீக்கில் போயிடுச்சு. அகைன் இப்போ மார்க்கெட்டில் 4600 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் நல்ல பீக்கில் இருக்க பங்கு, இதெல்லாம் பிடிக்க வேண்டாம். ஸோ இந்த Q4 என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துக்கலாம். ஸோ Q4 ரிசல்ட் அப்டேட் பண்ணல. ஸோ அப்டேட் வரும்போது கம்பல்சரி நான் கொடுக்குறேன். ஸோ பிஃபோர் குவார்டர்லி தான் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் குவார்டர்லி ஆல்மோஸ்ட் ஒரு 856 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ பிஃபோர் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 2864 கோடி பண்ணியிருக்காங்க. மேபி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பங்கு வெயிட் பண்ணி பிடிங்க. ஸோ அவசரப்பட வேண்டாம். ஸோ இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். ஸோ நம்ம லெவல் எங்கேயே இருக்கு. ஸோ இந்த லெவல்லாம் பிடிச்சின்னா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். பொறுமையாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ அதை மட்டும் நம்ம பிடிச்சி உள்ளே போனாலே போதும். அவசரப்படாமல் ஒவ்வொருத்தங்க சூஸ் பண்ணுங்க. மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நான் ஆப்ஷன் கால் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எந்த லெவலில் கால் நம்ம பிடிக்கணும், ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். காலையில் நான் வீடியோ போடுறேன். நீங்கள் அதை பார்த்து அப்டேட் பண்ணி ஷார்ட் டேர்ம்லேயே நீங்கள் அந்த கெயின் பண்ணுறதை பாருங்கள். அவசரப்பட்டு ஓவர் நைட் போட்டு லாஸ் ஆக விரும்பாதீங்க. ஸோ ஷார்ட் டேர்முக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்குள்ளேயே நீங்கள் மேக்ஸிமம் ஹாஃப் அன் ஹவர்லேயே நான் வெளியே எடுத்துருவேன். அதுமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க உள்ளே போங்க, தெரியாதவங்க தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். ரிஸ்க் இதில் அதிகமாக இருக்கும். அதில் லாஸ் கம்பல்சரி வரும். ஸோ அதெல்லாம் தைரியமாக இருக்கும். உள்ளே போயிட்டு இதை பண்ணுங்கள். அவசரப்பட்டு எதுலையும் போய் மாட்டிக்காதீங்க. பங்குகள் வாய்ப்பு வர அதிகம். ஸோ வர வீக் நான் உங்களுக்கு என்னென்ன பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்க சொல்லுங்கள். ஷேர் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் புரிதல் புரிஞ்சுக்குங்க. ஸோ எப்படி சேவிங் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோவும். ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாட்ச் பண்ண நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. ஸோ எல்லா நண்பர்களுக்குமே நன்றி.